நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில துறை சார்ந்த வல்லுநர்கள், ஆளுமைகளை நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம். குறிப்பா வெற்றியாளர்களுடைய அனுபவங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம நேயர்களுக்கு. அந்த வகையில் இன்று பட்டு வணிகத்தில் நல்லி குழுமம் நூற்றாண்டை நெருங்கும் சிறப்பு பெற்றது. பட்டு வணிகத்தின் பிதாமகன் திரு நல்லி குப்புசாமி செட்டி அவர்கள் காஞ்சிபுரத்தில் 1940ஆம் ஆண்டு பிறந்த திரு நல்லி குப்புசாமி செட்டி மிக சிறிய வயதில் தந்தையின் மறைவுக்கு பிறகு வணிகத்தில் ஈடுபட்டார். தொழிலதிபர், எழுத்தாளர், கொடைவள்ளல், இசை பிரியர் என பல சுவையான தனது வாழ்க்கை பயணத்தின் தருணங்களை இந்த நேர்காணலில் மனம் திறந்து பேசுகின்றார். மிக இளம் வயது முதல் தந்தையிடமிருந்து தான் கற்றுக்கொண்ட வணிக அறிவுதான் இன்றைய வணிக வளர்ச்சிக்கு காரணம் என கூறுகிறார். பட்டு வணிகத்தோடு கடை அமைந்துள்ள டி நகரில் நிகழ்ந்த பரிணாம வளர்ச்சியின் நினைவுகளை வரலாற்று புள்ளி விவரத்தோடு குறிப்பிடுகிறார் இந்த நிகழ்ச்சியில். இந்த ஆண்டு பத்மபூஷன் விருது பெறும் பெருமிதம் தன்னுடைய ஊழியர்களுக்கும் தன்னை உருவாக்கிய மானசீக குருமார்களுக்கும் சேரும் என தன்னடக்கத்தோடு குறிப்பிடுகிறார். தன்னுடைய 84 வயதிலும் தன் அடுத்த தலைமுறையிடமிருந்து வணிக அறிவை பெறுவது பெருமையான விஷயம் என தன் அனுபவங்களை சுவைப்பட பேசுகின்றார். இன்றைய நம் பேசும் தலைமையில் நல்லி சில்க்ஸ் பாரம்பரியத்தினுடைய குழும தலைவர் பத்மபூஷன் நல்லி குப்புசாமி செட்டியார் தான் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். நன்றிங்க. நியூஸ் 7 நேயர்களுக்கு வணக்கம். 100 ஆண்டுகளை இன்னும் 2 ஆண்டுகளில் தொடர இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாம்ராஜ்யம் சார் நல்லி அப்படிங்கிறது. எப்படி பார்க்குறீங்க இந்த 100 ஆண்டுகளை கடந்து வந்தது? 1928 சென்னையில் கிராண்ட்ஃபாதர் கடை ஆரம்பிச்சது. ஆனால் அதுக்கு முன்னாடியே காஞ்சிபுரத்தில் அதாவது ஒரு சில மாற்றங்கள் அவரை சென்னை வரைக்கும் கொண்டு வந்து நான் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். அது கடவுளுடைய அனுகிரகம் தான் சொல்லணும். இவருக்கு ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிருக்காது. அப்போது அங்கே காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா இந்த வீவர்ஸ்லாம் ஒரே இடத்துல இருப்பாங்க. ஒலிமகப்பேட்டை, பாகராப்பேட்டை, ரெட்டிப்பேட்டை, சேவப்பேட்டைன்னு அந்த ஏரியாவிலேருந்து எல்லாம் சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க. அங்கே அது வெளியில் வரமாட்டாங்க. இவருக்கு ஏதோ மனசில் பட்டு 1906 செட்டி ஸ்ட்ரீட்ன்றது மெயின் ஸ்ட்ரீட். அதாவது எப்படி மெயின் ஸ்ட்ரீட்னா காஞ்சிபுரம் 2 பகுதியாக இருக்குது. ஒன்று பெரிய காஞ்சிபுரம், இன்னொன்று சின்ன காஞ்சிபுரம். பெரிய காஞ்சிபுரம்ன்றது சிவகாஞ்சின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் ஏகாம்பரநாதர் கோயில், அப்புறம் சங்கரமடம், காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது. இங்கே சின்ன காஞ்சிபுரம்ன்றது விஷ்ணு காஞ்சின்னு சொல்லுவாங்க. அங்கே பெருமாள் கோயில் இருக்குது. யார் சென்னையிலேருந்து வந்தாலும், வெளி ஊர்லேருந்து வந்தாலும் 2 கோயில் நிச்சயமாக அவங்க தரிசனம் பண்ணுவாங்க. காமாட்சி அம்மன் கோயில், அதே மாதிரி பெருமாள் கோயில். அப்போது அவங்க வரதா இருந்தால் இந்த செட்டி தெரு வழியாக தான் போகணும். இந்த பேர் தான் செட்டி தெரு. பூரா ஐயங்கார் தான் இருப்பாங்க. நாங்கள் ஒன்று எதிர்த்தாப்புல ஒரு செட்டியார், 2 பேர் தான் செட்டியார். ஏன்னா நேராக போய் சென்னை தெருவில் சரி அப்படியே கோயிலுக்கு போயிடலாம். அதனால் நம்பர் 2 செட்டி ஸ்ட்ரீட்டுக்கு வந்தார். அப்போ நம்ம தாத்தா சின்னசாமி செட்டி நல்லி சின்னசாமி செட்டியார். அது 1906 ஒரு ஃபியூ டேஸ் ஃபியூ மந்த்ஸில் இன்னொரு நம்பர் 6 செட்டி, அங்கே தான் நாங்கள்லாம் பிறந்தது. ஆதிகால வீடு அது. அப்போது என்னாச்சுன்னா காஞ்சிபுரத்துக்கு யாராவது கஸ்டமர் வராங்கன்னு வச்சுங்க, இந்த 2 கோயில் தரிசனம் முடிஞ்ச உடனே அடுத்த காஞ்சிபுரம் ஃபேமஸ் ஃபார் சில்க் சார் படுபட ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற யாரோ உள்ளூரில் ரிலேஷன் தான் அழைச்சி போகிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, அது மாதிரி ரொம்ப பெஸ்ட்டு நெசவாளி ஒருத்தர் இருக்கார் சின்னசாமின்னு. நம்ம சௌரியம் அவங்க மெயின் ரோட்லேயே இருக்கார், போகிற வழியிலே. அப்படி ஆர்டர் கொடுத்துட்டு போயிடலான்ட்டு வருவாங்க. ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. பெரும்பாலும் மூர்த்த சேலைகள் அதான் அவர் நெச்சு கொடுப்பார். இப்போ இருக்க மாதிரி இவ்வளோ ஃபைன் யான் கிடையாது, கொஞ்சம் கோர்ஸாக இருக்கும். அதனால் ஒரு டெய்லி 8 ஹவர்ஸ் நினச்சா 3 நாளில் ஒரு 9 சேலை முடிச்சிடும். 9 தான் நிறைய விற்கும். 6 கொஞ்சம் ஆர்டர் கொடுப்பாங்க. அப்போ ஒரு 3 நாள் ஏதாவது சேலை நெச்சுன்னு இருப்பார். ஒரு 5 நாள் டைம் கேட்டுப்பார். கேட்டு அப்புறம் அந்த நெசம் ஒவ்வொரு சேலை நெசவானோடனே இங்கே கொண்டு டெலிவரி கொடுத்துட்டு போவார். அப்போது அங்கேருந்து இங்கே வரது பஸ் வசதி கிடையாது. ஒரு ட்ரெயின் ஒன்று, அது பீச் ஸ்டேஷன் டு காஞ்சிபுரம். அது பேர் ஆஃபீஸர்ஸ் ட்ரெயின்னு பேர். ஏன்னா அந்த ட்ரெயினில் வரவங்க 95% ஃபோர்த் ஸ்டேஷன் வந்தோடனே இறங்கிட்டு அவங்களுக்கு என்ன ஃபோர்த் சேஞ்சார்ட்ட பின்னாடி ஒரு சின்ன வாசல் ஒன்று வச்சுருந்தாங்க. இவங்க அப்படியே இறங்கி நேராக உள்ள செக்ரட்டரியேட் உள்ளே போயிடலாம். அதனால் அந்த பீச் ஸ்டேஷன் போகும்போது யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போது இந்த இடத்துல டி நகர் பெரிய ஏரி இருந்தது. ஓகே, இந்த டி நகர் ஏரியா டி நகர் மொத்தமாக இங்கே
ரயில்வே ட்ராக் கிட்ட ஆரம்பித்து அந்த பக்கம் இது பழமாமலை நீங்க 1906ல சொல்றீங்க. 1906 ம். இங்கே ஆரம்பித்து அது பேர் லாங் லேக்குன்னு பேர். இப்போ டி நகர் பூரா, அப்புறம் காமராஜர் இல்லைங்க அந்த வழியாக போய் அப்புறம் லேக் ஏரியான்னு சொல்கிறாங்க போது அதான் லேக்குடைய பகுதி. அதான் பேர் லேக் ஏரியான்னு வச்சுருக்காங்க. அந்த ரோடு பேர் கூட டேங்க் பண்ட் ரோடுன்னு பேர். இப்போ வள்ளூர் கோட்டை ரோடு இப்போ இது லைலா காலேஜ் காம்பவுண்ட் வரைக்கும் போகும். அது மயிலாப்பூருக்கு வரதா இருந்தால் இந்த ட்ரெயின் தான் வந்தாகணும், பஸ்ஸு கிடையாது. இந்த ஏரிக்கரையாக நடந்து வந்துடும். தேனாம்பாட்டிக்கு அப்புறம் பஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். ஏன்னா ஊர் வந்து அதுக்கப்புறம் தான் இருந்தது. அவர் அங்கே போயிட்டு வந்து வீட்டில் கொடுத்துருவாங்க. கொடுக்கும்போது அவங்க இப்போ தம்பி வீட்டில் அடுத்த வாரம் கல்யாணம் ஆர்டர் வாங்கிட்டு போனாங்க. இப்போ மாமா வீட்டில் கல்யாணம் அப்படியே 2-3 ஆர்டர்ஸ் கொடுப்போம். அதையும் வாங்கிட்டு வருவார். அவரே வந்து டெலிவரி கொடுத்துட்டு இருந்தார். அந்த இருந்த அந்த காலத்தில் இந்த 6000 தறியில் தி பெஸ்ட்டு வீவர்னே இவர் தான். அது எல்லாராலும் மற்ற கடைக்காரங்க கூட ஒத்துண்டாங்க. மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் நல்ல பேர் வாங்குறது தான் அவருக்கு ஆசையை தவிர இது வருமானம் 2ஆம் பட்சம் தான் அவருக்கு. 1923ல் டி நகர் ஏற்பட்டது. அப்போது ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூலிங் பார்ட்டியாக இருந்தாங்க. அப்போது ராஜா ஆஃப் பனகல்னு சொல்லிட்டு அவர் தான் பனங்கல் ராஜா. பனகல் ராஜா அப்போ வந்து சீஃப் மினிஸ்டர். அந்த பனகல்ன்றது காளஹஸ்தி பக்கத்தில் ஒரு சமஸ்தானம். அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு திறந்து வச்சாங்க. பனகல் பார்க்குன்னு வச்சாங்க. அதே உள்ள ஒரு ஸ்டாச்சு இருக்குது. அது எக்ஸாக்ட் டேட் இருக்குது எப்போ வந்து இந்த டி நகர் வந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னு. 23 இந்த 2023 100 இயர்ஸ் ஆச்சு. இந்த பகுதியினுடைய வரலாற்றோட இணைந்து இருக்கீங்க. ஆமாம். இங்கே இருக்க அத்தனை ரோடு பேரும் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி சேர்ந்தவங்களாக. இந்த மெயின் ரோடு வந்து சேர ரோடுன்னு பேர். இந்த பஜார் இருக்கிற இடம் கோவி நாராயணசாமி செட்டிரு. இந்த பக்கம் வெங்கட் நாராயண ரோடு, சர் முகமது உஸ்மான் ரோடு. சர் முகமது உஸ்மான் வந்து சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார். கவர்னர் ஊருக்கு போனதுனால ஆக்டிங் கவர்னராக இருந்தார். துர்சாம் ரோடு வந்து அப்போ ஃபேமஸ் கண்டக்டர் இங்கே இருந்தார். அது மாதிரி அவர் சேலட்டு அந்த தெருவில் யார் முதல்ல வீடு கட்டுறாங்களோ அவங்க பேர் வச்சு அந்த காலத்தில் அப்படி தான் பழக்கம். ஒரு சிலது மட்டும் வித்தியாசம். போக் ரோடு, பஸ்வல்லா ரோடு, கோட்ஸ் ரோடு இவங்கெல்லாம் வந்து அப்போ வந்து இன்ஜினியர்ஸாக இருந்தாங்க. ரிப்பன் பில்டிங் இருக்கு இல்லையா, 1911 அது கட்டினது. 1923 அவங்க வந்து அது உருவாக்குனதுனால அவங்களுக்கு நிறையா வச்சு அவங்க பேரெல்லாம் 3 பேர் தெரு வச்சாங்க. ஃபவுண்டர் ஆஃப் த பார்ட்டின்றனால சேராய நகர்னு பேர் வச்சுருந்தாங்க. அதை நம்ம சொல்கிறது பாண்டி பஜார் தான் சொல்லுவோம். அதை இப்போ கூட பாண்டி பஜார் தான் சொல்லுவோம். பட் ரெக்கார்ட்ஸில் அப்படி இருக்காது. அது என்ன பேர் வந்ததுன்னா தேவராஜ் மொழியான்னு பேர். அவர் சொந்த ஊர் வந்து பாண்டிச்சேரி. அதுக்காக பில்டிங் மேலே பாண்டி பஜார்னு பேர் வச்சார். பட் இது சொல்லி சொல்லி பழக்கமாக இப்போ எல்லாருமே நம்ம 79 பாண்டி பஜார் தான் எழுதுவாங்க. அப்போ வந்து எங்கள் அப்பா பிறந்தாச்சு. அவருக்கு வந்து நாளைக்கு இப்படி ஒரு பெரிய இடத்த பெரிய கமர்ஷியல் ஹப் ஆகும்னு அவருக்கு தெரியாது. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கணும். ரயில்வே ஸ்டேஷன் வந்தோடனே நம்ம சேலையை வைக்கிறதுக்கு ஒரு பந்தோசான இடம் வந்துட்டு மங்கை ஸ்ட்ரீட் நம்பர் 13 அப்போ வீடு வாடகைக்கு எடுத்துட்டாங்க. அப்போ வந்து அது எப்படி படிப்படியாக வளர்ந்ததுன்னா முதல்ல 1906 செட்டித்தேர் வந்து ஒரு மைல்கல் ஒரு முன்னேற்றம். அதுக்கப்புறம் 1928 இங்கே கடை ஆரம்பித்தது 2வது. அப்புறம் கஸ்டமர் டீனரும் ஆர்டர் கொடுத்து போயிடுவாங்க. அங்கே வந்தோடனே எங்கள் வாரத்துக்கு கூட இவங்க வருவாங்க. ஏன்னா நெசவு கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக எங்கள் மாமா போயிட்டு எடுத்துன்னு வந்துடுவார். சில அவர் கொண்டு அந்த மாதிரி தான் டெலிவரி கொடுத்துருவாங்க. இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டமர் வரும்போது அவங்க இது மாதிரி நீங்கள் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கீங்க, இப்போது பிஸ்னஸ் ஜாஸ்தி பண்ணால் நான் போய் இன்னொருத்தர் சொல்லணும், அவர் இன்னொருத்தர் சொல்லுவார், அப்படி தான் தெரியும். அதனால் பெட்டர் நீங்கள் பஜாரில் கடை வச்சிங்கன்னா விண்டோ ஷாப்புன்னு சொல்லுவாங்க. அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இங்கே ஒரு பட்டுப்போ கடை போய் பார்க்கலாமேன்னு சொன்னோம் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அப்போ பஜார்னு இயர்மார்க் பண்ணது பாண்டி பஜார் தான். அப்புறம் இங்கே வரும்போது இங்கே இது நாங்கள் ஓல்டு நம்பர் 5 இந்த பக்கம் நம்பர் 4 கடை கட்டிட்டு அது 3 கடையாக கட்டினார். தாராச்சன் கல்லடைன்னு சொல்லிட்டு பெரியவர். அப்போ இங்கே வரும்போது பார்த்துட்டு அவங்க கேட்டாங்க. உடனே கொடுத்துருவேன் சாவியை, நான் உங்களை மாதிரி பட்டுப்பட கடை தான் ஓணுன்னு நினச்சேன். அப்புறம் கொடுத்து அப்போ இங்கே வந்தாங்க. வந்தப்பறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிது. அவர் அந்த காலத்தில் பாருங்கள், ஒரு கல்யாணத்துக்குன்னா அந்த காலத்தில் எவர்சோல் பாத்திரம் கிடையாது. வாங்கினா வெள்ளி பாத்திரம் வாங்கணும், இல்லைன்னா அலுமினியம் அப்படி தான் இருக்கும். அப்போ தங்க நகைகள் வைர நகைகள் வழக்கம் உண்டு. பட்டுப்பட வீடு எடுப்பாங்க, ப்ரொவிஷன் வரும். அப்போ புடவை ரொம்ப கம்மி. இந்த 9 புடவை 18 ரூபா, 6 புடவை 12 ரூபா. ஆனால் மணி ரொம்ப வேல்யூ. அது ஒரே சமயத்தில் அவங்களால கொடுக்க முடியாது. 3 மாதமாக கொடுப்பாங்க அந்த பணத்தை. அந்த மாதிரிலாம் அந்த காலம் இருந்தது. எவ்வளவு ஏரியாவில் சார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது எவ்வளவு ஏரியாவில் ஆரம்பிச்சு? அது ஒரு 200 சதுரடி. வெறும் 200 சதுரடி. இப்போ எத்தனை சதுரடியில்? ஆமாம், இப்போ 36,000 சதுரடி இருக்காது. இப்போ 36,000 சதுரடி. அப்போ வந்து அது எல்லாமே கடவுள் செஞ்சு தான் நாங்கள் பண்ணோன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது இங்கே இருந்துக்கும்போது அது வந்து 26/4/1935 பக்கத்து கடைக்கு வந்தது.
அப்போ என்னாச்சு, எங்கள் தாத்தா லோனே வாங்கக்கூடாதுன்னாரு. ம். எங்கள் அப்பா 2 பேரும் கொஞ்சம் அபிப்பிராயப்பாங்க. எங்கள் அப்பா வந்து லோன் வாங்காமல் எப்படி நடத்த முடியும், நமக்கு வந்து வியூவர்ஸு, நம்மகிட்ட ஒன்றும் பெரிய பணம் இல்லை, வாங்கி நம்ம நாணயமாக கொடுத்துடலான்னு ஒரு ஒத்துக்கலை இருக்குது. 1940 வியாபாரம் அதிகமாகிட்டு வர டைமு நிறைய ஸ்டாக் வைக்க முடியல, கையில் பணம் இல்லாதனால. அப்போ நம்ம பிரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்லியிருக்கேன். தாத்தாட்ட இருந்து அப்பா பிரிஞ்சு வராங்க. அப்போ நான் வந்து அதாவது மேனுஃபேக்சரிங் அதர் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி நீ வச்சுக்கோ, எனக்கு ஒரு வீடு, இந்த கடை நான் எடுத்துக்கிறேன். எங்கள் சித்தப்பா இருந்தார் அப்போ, ம். அவருக்கு ஒரு வீடு ஒரு கடை. இன்னொரு சித்தப்பா முதல்ல தனியாக போயிட்டார், போய் பாண்டிச்சேரியில் கடை வச்சுருந்தார். அதாவது அபிப்பிராயம் சண்டை இல்லை, ம். இவங்க கருத்து அவங்க கருத்து ஒத்து போகாது. பிசினஸ்ல யங்ஸ்டர்ஸ் கருத்து பிசினஸ்ல அவர் அப்படி ஏதோ சொல்லிட்டு அவர் போனார். 37 நல்லா பண்ணார். ஆனாங்க அப்புறம் இவர் வந்து கூட பெரிய பிள்ளை இல்லையா, அப்புறம் அவர் மாதிரி டக்குன்னு போக முடியாது. ஒரு ஸ்டேஜில் பிஸ்னஸ் வளர்ந்து வரத கையில் பணம் இல்லாத தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்போ பேசி முடிச்சுட்டு அப்புறம் பிரிச்சா இவர் ஒரு கடை இருந்தார். அதாவது 20 வருஷத்தில் 1928 ஆரம்பித்த கடை 1940 2,12,000 டர்ன் ஓவர். அவ்வளோதான் வர முடிஞ்சுது இவங்களால. ஆனால் 2,12,000 சவரன் வந்து அப்போது 12 ரூபா ஞாபகம் எனக்கு. அது வச்சு அப்போ கணக்கு 2 லட்சத்தி அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க, இது அவர் பிரியன்னு சொன்னோன்னே சரின்னு பிரிஞ்சு இவர் நான் இந்த கடையை எடுத்துனேன். அப்புறம் இவர் அந்த கொஞ்சம் கடை தான் இது. அதுதான் அப்போ அங்கேருந்து அப்புறம் இங்கே வந்தோம். ஓகே. அது என்னாச்சு, இவர் கொஞ்சம் பேங்க்கு எல்லோரும் இவர் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எல்லா கல்யாணத்துக்கும் இவரே போவார், இவரே ரிசப்ஷன் நிற்பார், அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் சமையலுக்கு அப்பா சமையல் அவர் ஏற்பாடு பண்ணுறது. அதே மாதிரி புஷ்பா அப்பாவுடைய பேர் என்ன சார்? நாராயணசாமி செட்டியார். நாராயணசாமி செட்டி. இதெல்லாம் பண்ணுறான், நாராயணசாமி சொல்லு அவன் பார்த்துவான்னு சொல்லிட்டு அவரெல்லாம் பார்த்து அதே மாதிரி சாயந்தரம் வந்துடுறா, உனக்கு எங்கள் வீடும் தெரியும், சம்மதி வீடும் தெரியும், ரிசப்ஷன் நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இவருக்கு எல்லார்ட்டும் நல்ல பழக்கம் இருந்தது. அதாவது ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களுடைய டோட்டல் ஃபேமிலிக்கு ஒரு இன்சார்ஜ் மாதிரி ஆயிடுவாங்க அப்பா. கவுண்டரோட மேலே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க மாட்டேன். ஓகே. அதுக்கு அந்த மேரேஜ் நல்லபடியா முடிகிற அளவுக்கு அவங்க ஃபுல் ஒர்க் இருக்கும். அவங்களே விட்டு ஒப்படைச்சிடுவாங்க இந்த வேலையெல்லாம். ஏன்னா அப்போ இது மாதிரி கல்யாண மண்டபம்லாம் கிடையாது, வீட்டில் தான் கூரை போட்டு அப்படி பண்ணுவாங்க. இப்போ எப்படி நம்ம இது போட்டில் போட்டுருவோம், அந்த காலத்தில் வந்து மயிலாப்பூர் வந்து பெரிய பணக்காரங்க, மிராஸ்தார்கள், அப்புறம் டாக்டர்ஸு, வக்கீல், ஜஸ்டிஸு, ஜட்ஜு அப்படிலாம் இருக்கக்கூடிய இடமா இருந்தது. அப்போ 42 பிரிஞ்சார். இவர் எடுத்துட்ட உடனே 2, 4, 6 அப்படின்னு வியாபாரம் அவ்வளோ வேகமாக அதிகமாக ஆரம்பிச்சு இடம் போடல. அப்போது எது கடவுள் செயல் சொல்கிறேன், இதில் இந்தியன் பேங்க் தான் எங்கள் அக்கௌண்ட். நாங்கள் முதல்ல ஆரம்பித்த போது இங்கே பேங்க்கே கிடையாது. 14/1/37 இந்தியன் பேங்க் ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்த உடனே கணக்கு அங்கே இந்தியன் பேங்க் நேரு எடுத்தா போல் பார்க்கல ஒன்றையும் நேராக இந்தியன் பேங்க் போயிடலாம், அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு அன்றைக்கி டியூட்டியில் வந்து மணி ஏர்னு உட்கார்ந்தார், மாறி மாறி இருப்பாங்க. அவங்க அன்றைக்கி காலம்பரம் தான் அவங்க அப்பா இந்த வீட்டோட ஓனர் தண்டபாணி ஐயர்னு சொல்லிட்டு அவர் இது வீடு விற்றுலான பெரிய இடமா இருக்குது, மெயின்டைன் பண்ண எங்கேயாவது ஒரு சின்ன வீடு வாங்கிப்போம், இது கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் சொல்லி அவர் வந்து உட்காந்துருக்காரு, பணம் கட்டி போயிருக்காரு. போனவுடனே இது மாதிரி அப்பா குத்துடலான்றார் இந்த வீட்டைன்னாரு. யாருக்கும் சொல்லிடாதுங்க, நான் ஓடி போய் மாராயிட்ட கேட்டுனாருன்னு சொல்லிட்டு சிட்டார் சொல்லி அடுத்த இடம் இல்லையா, யோசிக்க வந்து 100 ரூபா அட்வான்ஸ் சொல்லி கொடுத்து வந்துரு நம்ம பண்ணுவோம். அப்போ வந்து இதனுடைய விலை 6 கிரவுண்டு 55,000 ரூபா வீட்டோட. ஓகே. இன்னைக்கு அதான் ஒரு கிரவுண்டு 9,000 ரூபான்னு வச்சுங்களேன். இன்னைக்கு ஒரு கிரவுண்ட் 13 கோடி ரூபா இந்த இடத்துல. இங்கே உஸ்மான் ரோடு இங்கெல்லாம் எத்தனை மடங்கு இதனுடைய அதான் அது மாதிரி ஆயிருக்கு. இந்த கட்டடத்து விலை 55,000. இந்த 2 மாதம் சேல்ஸ் கொடுக்கணும். பட் இவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுனால பேங்கிங்கில் லோன் வாங்கி அப்புறம் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு முன்னாடி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டின்னு அப்படியே வந்துட்டோம். இங்கே இது வந்து 26 ஏப்ரல் 1951 இங்கே வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாக வர ஆரம்பிச்சிது. அதாவது 2, 4, 6 ஆச்சு. இங்கே 12, 18, அடுத்த வருஷம் 24 டச் பண்ணியிருக்கோம். நான் கணக்கெல்லாம் பார்த்தேன். அப்போது 1953 ஆகஸ்ட் 19 தேப்பனார் தவறி போயிட்டார். அப்போ எனக்கு 12 வயசு. 12 வயசுலேயே நான் வந்து 6 வயசுலேருந்தே கடைக்கு வருவேன். ஏன்னா அந்த காலத்தில் எங்கள் அப்பா 100 ரூபாய்க்கு மேலே விற்ற ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பார். ஆமா. நான் வேக பாண்டிச்சேரி இல்லை எனக்கு ஒரு விஷயம் சார், உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம், உங்களுடைய பேட்டிகளில் நான் பார்த்துருந்தேன், உங்களுக்கு பெரிய ஆர்வம் வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஆமாம். அப்போ இந்த பிசினஸ்குள்ள போகணும் அப்படின்னா நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க? ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு மைண்ட் செட்டா இருந்தது. இல்லை பிஸ்னஸ் இந்த இடம் பிஸ்னஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. 6 வயசுல வந்து போய் வச்சு ஐஸ்கிரீம் வந்து போனது. அப்புறம் ஒரு மாதிரி அட்டாச்மெண்ட் வந்துடுது. இதை விட்டு வெளியில் போகிறதுக்கு போனால் கூட வேலை முடிச்ச உடனே ஓடி வந்துடுவேன். அந்த மாதிரி ஒரு என்ன அறியாமையாக ஒரு அட்டாச்மெண்ட் இந்த தொழில் மேலே இந்த பிஸ்னஸ் மேலே வந்துடுது.
நல்லி எப்படி ஒரு பிராண்ட் ஆச்சுதோ அதே மாதிரி நீங்களும் ஒரு பிராண்ட் ஆயிருக்கீங்க. நல்லி குப்புசாமி செட்டியாரும் ஒரு பிராண்ட் ஆயிருக்கீங்க. எப்படி? ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்கிறேன். அந்த ஒரு நாள் இங்கே நின்றுட்டு இருந்தேன். ஒரு அம்பாசிடர் கார் போயிட்டு இருந்தது. யாரோ ஃபாரினர் இருக்காங்க. அவர் பார்த்துட்டே போனார். போயிட்டு அங்கே அப்போ இது ஒன்வே அங்கே போய் மும்முடி அரசு போய் வண்டி நின்றுது. கொஞ்சம் இவர் மட்டும் இறங்கி நடந்து வந்தார். உள்ளே வந்து நான் கூட போனேன். போய் பார்த்து இப்படி பார்த்துட்டு வந்தார். நான் சொன்னேன், நான் உங்களை பார்த்தேன் சார், காரில் பார்த்துட்டே போனீங்க, ஆனால் அங்கே போய் நிறுத்தி இறங்கி வந்தேன். இல்லை நல்லின்னு பார்த்தேன், பெரிய பிராண்ட் ஆச்சேன்னு சொல்லிட்டு நான் டிரைவர் நிறுத்துறேன், இன்னும் போய் பார்த்து வரேன்னு சொல்லிட்டு வந்தேன்னார். அவர் சொல்லிட்டு அப்புறம் கார்டு கொடுத்தா பேட்டா கம்பெனியில் எம்டி அண்ட் சேர்மன், கனடாவில் அட்ரஸ் வந்து உலகம் பூரா கடைகளுக்கு எவ்வளோ பெரிய பிராண்ட் அது. அவர் என்ன பிராண்டுன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி யூஎஸ்ஏல வீக்னு ஒரு பத்திரிகை வருது. அதில் வந்து ஒரு பக்கம் இந்தியாவில் பிராண்டு பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. இந்த கார்டேஜ் நல்லி இருக்க அது மாதிரி பிராண்ட்ஸ் சில முக்கியமான பாப்புலர் பிராண்ட்ஸ் அந்த ஊரில் உண்டுன்னு. அதாவது கார்டேஜோட இணைச்சி எங்கள் நல்லி பேரும் எழுதினேன். என் சன்கிட்ட இருக்கு அந்த புக்கு. அது பெருமையாக இருந்தது. அது வந்தது வந்து நான் என்ன இருக்கேன், இந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணது பிரின்சிபல்ஸ் தான் காரணம். அது எவ்வளோ கஷ்டம் சார்? ஒரு பிராண்டை ஒரு 100 வருஷமா அதை கட்டி காப்பாற்றுறது உருவாக்குறதுல என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு? டிஃபிகல்ட்டிஸ்ன்னு சொல்ல முடியாது. 1911 நம்ம இந்தியாவோட கேபிட்டல் கல்கட்டாலேருந்து டெல்லிக்கு மாறிச்சு. அப்போ வந்து இவங்க கிங் ஜார்ஜ் V கார்னேஷனுக்கு ஏன்னா தர்பார் அதை முடிச்சு விட்டு விழா, அதுக்கு நீங்கள் இங்கே வரணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அவரும் ஒத்துண்டு வரேன்னு சொல்லி டெல்லிக்கு வந்திருந்தார். பக்கிங்ஹாம் பேலஸ் ஹிஸ்ட்ரியில் பிரிட்டனுக்கு வெளியில் போய் முடிச்சு விட்டுனது ஒரே இது, முன்னும் கிடையாது பெண்ணியும் கிடையாது. அப்போ சர்பிடி தயாராகிட்டார், இங்கே இருந்தார் 1911. அவர் வந்து நீங்கள் அப்படியே சென்னைக்கும் வரணும், அப்போ மெட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ்க்கு வந்து சொன்னால் வந்திருந்தார். இப்போது அவங்க எதாவது ஹானர் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, அப்போ நம்ம காஞ்சிபுரம் ஃபேமஸ் ஃபார் சில்க்ஸ் இல்லையா, அப்போ இந்த விஷ்ணு கட்டி வந்து அங்கே கேட்டிருக்காங்க. விசாரிச்ச போது சின்சாமின்னு ஒருத்தர் இருக்கார், நெசவு இந்த குவாலிட்டி அதுக்கு சொல்கிறேன் எப்படி ஆர்டர் கிடச்சிதுன்னு. அப்புறம் அவங்க சொல்லி அமிச்சாங்க. அப்புறம் வந்து ஆர்டர் கொடுத்து அதுக்காக ஒரு ஸ்பெஷல் பார்டர் ஒன்று போட்டது, பேர் கார்னேஷன் பார்டர்னு பேர். அது பக்கிங்ஹாம் பேலஸ் போயிருக்கலாம். இது வந்து பேர் ரொம்ப அளவுக்கு தாத்தா பற்றி வெளியில் தெரிய ஆரம்பிச்சிது. இது மாதிரி எம்பரர் இதுக்கே வந்து பட்டு குவாலிட்டி நல்லா இவர்கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு குவாலிட்டி தான் அந்த பிராண்டுக்கு கொண்டது. அதனால பிராண்ட் ஏற்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அதை ஒரு 100 வருஷம் எப்படி கண்டினியூவாக மெயின்டைன் பண்ண முடியும்? அதாவது இப்போ இந்த கடையினுடைய சர்டிஃபிகேட் நான் தான் ஹையஸ்ட்டு. நான் 69 வருஷம் இந்த என்ன சர்வீஸுங்க, மொத்தம் 97 இதில். அது முன்னாடி எங்கள் தாத்தா வந்து ரீட்டைல் வீவிங் தான் அவர். அவருடைய வீவிங்க்கு கிடைச்ச பேர் நல்ல பேர் தான் இது. இங்கே சேல்ஸ் பண்ண எங்கள் மாமா பார்த்தாரு, எங்கள் அப்பா பார்த்தாரு. அப்புறம் எங்கள் அப்பா போனோடனே 69 வருஷமா நீங்கள் பார்க்குறீங்க? ஆமாம், அது எங்கள் சித்தப்பா ஒரு 7 வருஷம் பார்த்துருந்தாரு. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இவங்க எல்லோரோட பழகினால எனக்கு பேசுறது, கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்க. அப்போ நான் சொன்னேன் 6 வயசுலேருந்து உட்காந்து அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சது, ஒரு பிடித்து ஏற்பட்டு போச்சு. எனக்கு வந்து இதை விட பெரிய பணம் சம்பாதிக்கிற வேறு தொழில் தான் நான் பண்ண மாட்டேன். போட்டியாளர்கள் நீங்கள் அன்னைக்கு இந்த பட்டு துறையில் வாரீங்க அப்படின்னா தாத்தா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, நீங்கள் வந்த பிறகு நிறைய போட்டியாளர்கள் உருவாயிட்டாங்க. ஆமாம், நிச்சயமாக. நான் இங்கே வரும்போது நாங்கள் ஒருத்தர் தான் இங்கே மானார்க்குன்னு சொல்லலாம், வேறு யாருமே கிடையாது. பாண்டியாரில் மேலப்புறம் ராதாசிற்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி சரி பெடிக்கடைகள்லாம் இருந்தது. இங்கே பார்ப்பாங்க, பிடிக்கலன்னா அவங்க மேலப்புறம் போகணும். பெரும்பாலும் இங்கே ஒன்று பார்த்து எடுத்துடலாம்ன்ட்டு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி அப்போது வந்து பெரிய போட்டி, நீங்கள் சொல்கிற மாதிரி போட்டின்னு இல்லை. இப்போ வந்து ஏகப்பட்ட கடைகள்னால அட்டென்ஷனில் குறவு இருக்கக்கூடாதுன்றதுக்காக குறிப்பிட்டு நான் வந்து இப்போ நான் மட்டும் நம்ம கடையில் வெளியில் தான் இருப்பேன். இந்த நீங்கள் என்ட்ரு பண்ணால் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கீப்பரு, அப்புறம் ஒரு அக்கௌண்டண்ட்டு, அப்புறம் ஒரு கேஷியர், நான். எல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சேர் தான், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் கஸ்டமர்ஸ் யாராவது வாங்காமல் போனாலோ ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலோ தெரியும். எல்லாருக்கும் சேர்த்து நான் சொல்லுவேன், உங்களுக்கும் ஆகட்டும், முதலாளி எனக்கும் ஆகட்டும், எல்லாருக்கும் சேர்த்து அவங்க தானே தெய்வம். அவங்க பணம் கொடுத்து நான் மட்டும் வாங்கலைன்னா எனக்கும் செலவு பணம் இல்லை, உங்களுக்கும் செலவு பணம் இல்லை. என்ன மதிக்கலை வேறு விஷயம், பட் அவங்க வந்தாங்கன்னு நீ அவங்கள மதிக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டும் ஞாபகம், சாதாரண ரவுண்ட் ஸ்டாம்ப் தானே போடுவாங்க. அதில் நீளமாக போட்டு முதல்ல ஹிந்தியில், ரெண்டாவது இங்கிலீஷில் கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட். ஓகே, எதுக்கு போட்டாங்கன்னு எனக்கு தெரியல, அதாவது போட்டிருந்தாங்க. எவ்வளோ கரெக்டாக அது வந்து பல வருஷமாக நான் சொன்னேன். அதனால்
நாங்கள் கஸ்டமர்கிட்ட ஆர்கியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். எப்பாவது ஒரு Right. சேலை வந்து இந்த மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னு சொன்னார்னா, இல்லை உங்கள் ட்ரை கிளீனர் தப்பு பண்ணியிருப்பாரு அப்படின்னு யாராவது பொதுவாக சொல்லுவாங்க. ஒன்றுமே கேட்காத, வாங்கிக்க வேறு படம் கொடுத்துன்னு சொல்லியிருக்கேன். 1968 நான் இதுக்கு போயிருந்தேன், இங்கிலாந்து போயிருந்தேன். லண்டன் போகும்போது ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட்டில் போனால் ஒரு இடத்துல போனால் ஒரு 6 கேஷியர்ஸ் வரிசையாக உட்காந்துருக்காங்க. எங்கள் க்யூவில் நிற்கிறாங்க, கையில் பாக்ஸ் வச்சுருக்காங்க. நான் சொன்னேன், பணமே கொடுக்காம இவன் கையில் எப்படி பாக்ஸ்ன்னு தெரியல. அதுக்காக நான் அங்கேயே நின்றேன். அப்புறம் ஒருத்தர் வந்தாங்க, அவன் இதை பணம் கொடுத்தா இப்போ தான் ஒரு கேஷியர் ஃப்ரீ ஆகினார். ஆனவொடனே நான் சொன்னேன், இது என்ன புரியல எனக்கு, கேஷுக்கு வந்து பணம் கட்டினப்போ தான் நீங்கள் பாக்ஸ் கொடுப்பீங்க, பாக்ஸோடு வராங்களேன்னு. சார் இது சேல்ஸ் இல்லை சார், அவங்க வந்து பிடிக்கலன்னா கொடுத்துட்டு பணம் கட்டான்னு கொடுத்துட்றோம். அதுக்காக 6 கேஷியர் உட்காந்துருக்காங்க. ஓகே. ஆமாம், நீ இங்கேருந்து பார்த்துட்டே இருந்தால் நீ பொட்டி வாங்கி அப்படியே வச்சுட்டு உள்ளே இருக்கான்னு திறந்து விட பார்க்கல என்ன, இது வரைக்கும் தப்பே நடக்கலை சார். இத்தனை வருஷம் அப்படி தான் பண்ணுறோம். இவ்வளோ வெறும் பாக்ஸு அல்லது 2ன்னு சொல்லி ஒரு இருந்தால் அது மாதிரி மிஸ்டேக் நடக்கலை சார், நான் பார்க்குற வழக்கம் இல்லை அப்படின்னா. ஆமாம், என்ன ரீசன் திருப்பி கொடுத்தாங்கன்னு கொண்டு வந்து கேட்கல. ஏன் கேட்கணும் சார், ஏதோ எடுத்து போனார், அப்போ பிடிச்சி இன்றைக்கி திடீர்னு பிடிக்கல, மறுநாள் கொண்டார். அதனால் நாங்கள் கேள்வி கேட்குற வழக்கம் கிடையாது. அதெல்லாம் மனசில் வச்சுட்டேன். நான் இங்கே அதை கேட்டாங்கன்னா ஒரு வார்த்தை வந்து சார், இப்போ நீங்க தொழிலை கத்துக்கிட்டீங்க, எல்லாமே கத்துக்கிட்டீங்க. ஆனா ஒவ்வொரு டைம்லையும் ஒரு காலநிலையிலையும் அந்த பிசினஸ் வேற மாதிரி மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு, எல்லாமே ஆன்லைன் சேல்ஸா ஆமாம். போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நீங்க அப்டேட் ஆயிட்டீங்களா? சில மாறுதல்கள் வருது. நான் ரொம்ப நாள் வந்து நான் கடைக்கு 1956 வந்ததுலேருந்து ஒரு 90 ஈவன் 2000 கூட சொல்லலாம். ஜாஸ்தி மாறுதல்கள் இல்லை. ஏன்னா இதில் ரொம்ப லிமிட்டட் டிசைன். இந்த சிங்கிள் பார்டர், டபுள் பார்டர், சாலிட் பார்டர் இவ்வளோதான். சில குறிப்பிட்ட கலர்ஸு. தீபாவளின்னு வந்து ஏதாவது புது கலர் போடுவோம். நாங்கள் அந்த தீபாவளி போட ஒரு வருஷம் இருக்கும், அடுத்த வருஷம் வேறு ஏதாவது புது டிசைன். அப்போ இந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த காலத்தில் வந்து கையில் தூக்கி பார்ப்பாங்க அந்த புடவை, அந்த ஃபீல் கிடைக்கணும். ஆமாம், அந்த அது அந்த அந்த சேலெல்லாம் கண்டுபிடிப்பாங்க அவங்க. தொட்டால் நெசவு நல்லா இருக்குன்னு. காஞ்சிபுரம் நிஜமாக பைக்கரோட நெசவு நல்லா இருக்கும், வெயிட் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன ஆச்சுன்னா, கல்யாணம் பண்ணுற குழந்தைங்கள்லாம் வந்து லைட் வெயிட் வேணுன்றாங்க. ஸோ அதே டிசைன்ஸு கொஞ்சம் ஜரியை குறைச்சலாக போட்டு வெயிட் கம்மியாக இருக்கும், விலை அந்த விலை வந்துடும். அந்த மாதிரி தயார் பண்ணுறோம். நான் வெளியிலே உட்காந்துருக்கேன்னு சொல்கிறதுல எனக்கு எதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் அங்கே சொல்லிட்டு போவாங்க. ஓகே. நம்மகிட்ட லைட் கலர்ஸை காணும், எல்லாம் ட்ரெடிஷ்னல் கலர்ஸாக இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் லூம்ஸ் மாற்ற சொல்லுவோம். அது மாதிரி ஏன்னா வியூவருக்கு தெரியாது கஸ்டமருக்கு என்ன பிடிக்குன்னு. நம்ம தான் நேரடியாக கஸ்டமரோட பேசுகிறோம். அது மாதிரி லைட் கலர்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தோம். அது மாதிரி வெயிட் இன்னும் கூட குறைக்கணும், இது இவ்வளோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ வியூவரை தகுந்தபடி த்ரெட்டு கொஞ்சம் குறைச்சி வெயிட்டு குறைப்பான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மாற்றிட்டு வந்தோம். அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட கலர் கேட்குறாங்கன்னு வச்சுங்க, கையில் இருக்காது. அதாவது என்ன இது ஹேண்ட்லூமில் என்னென்னா, இப்போ ஒரு சேலை நெசவு பண்ணால் அடுத்த சேலை ரெடி ஆகிட்டு 15 நாள் ஆகிடும். கையிலே நெய்கிறதுனால ஒரு நாளுக்கு 1/2 கஜம் மேலே நெய்ய முடியாது. நாம் 15 டேஸ் டைம் வாங்கி கொடுத்துருவோம், வெயிட் பண்ணுவாங்க. இப்போ முன்ன மாதிரி ஆர்டர் கொடுத்து வெயிட் பண்ணுறதுன்ட்டு அவங்களுக்கு 2வது தடவை வருது டிராஃபிக்கில், அவங்க ஒரு சிரமமாக ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் வந்தோம் இன்றைக்கி எல்லாம் முடிச்சுட்டு போயிடும் அப்படிங்க. அதனால நம்ம ஸ்டாக்கில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியிருக்கு. ஓகே. ஆன்லைன் பிஸ்னஸில் கிராண்ட் டாக்டர் பண்ணிட்டு இருக்கா. ஓகே. அது வந்து சொல்லணும் உங்களுக்கு அந்த விஷயம். அதாவது இங்கே வந்து யாருக்குமே ஆன்லைன் பற்றி தெரியாது. என் கிராண்ட் டாக்டர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு அதை லாஸ்ட் இயர் முடிக்கும் போதே மெக்கன்சியில் எடுத்துட்டாங்க. 3 இயர்ஸ் அங்கே இருந்தால். அப்போ இங்கே ஆன்லைன் ஆரம்பிச்சுடுச்சு நம்ம இந்தியாவில்னு வச்சுங்களேன். அப்போ சன் ஏதோ அவன் தெரிஞ்சவங்க பார்த்துட்டு இருந்தான். இது ஒரு சின்ன 15 லட்சம் என்னமோ. ஏன்னா சாயந்தரத்தில் எல்லா வேலையும், ஏன்னா இதை முடிச்சுட்டு தான் அங்கே போக முடியும், ஏன்னா இது நம்ம மெயின். அந்த 1.5 மணி நேரத்தில் என்ன ஆர்டர் வந்து அது அனுப்புவான். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அப்போ முடிச்சோடனே சொன்ன மாதிரி ஆன்லைனுக்கு பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, படிப்பும் இருக்குது, நீ வந்துடுமான்னு வந்துட்டேன்னு அவள் வந்து அவள் வைஸ் பிரசிடென்ட் கம்பெனிக்கு கார்பரேட் ஆஃபீஸ் வந்து பெங்களூருக்கு மாற்றிடுங்க. என்ன மாற்றிட்டான். ஒரு நாள் இதுக்கு வந்திருக்கா, இந்த கடையில் ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு பெரிய இதோட பெரிய ஹால். அது வந்து ஃபுல்லாக எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு தெரியல, நிறைய ஸ்டாக்கு. அப்போ டேர்ன் ஓவர் லிஸ்ட் எடுன்னா அது என்னமோ 15 லட்சமோ 25 லட்சம் எதாவது இருக்குது. இன்னும் இவ்வளோ ஸ்டாக் வச்சுட்டு இவ்வளோ கம்மின்னா, நான் 1 ஹவர் தான் நம்ம உட்காரோம், அது மாதிரி அப்படி இல்லைப்பா, இது வந்து நீங்கள் எப்படி ஒரு ஃபுல் டைம் ஒரு ரீட்டைல் கடையில் உட்காருங்களோ அது மாதிரி ஃபுல் டைம் இருக்கணும். குறைஞ்சது 100-120 பேர் போகணும் இதை நடத்துறதுக்கு. அது அவ்வளோ தெரியாதுமா, நீ பார்த்துக்கமாங்க, நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 3 மாடி கட்டடம், 140 பேர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அதில் 3 பேர் அமெரிக்கன்ஸு. ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியுன்ற காரணத்துக்காக
20 லட்சத்துலேருந்து அப்போ கோவிட் ஆரம்பிச்சுடுது. அந்த வருஷத்தில் அவ டர்ன் 15 லட்சம் 60 கோடிக்கு எடுத்து போனான் ஒரே வருஷத்தில். ம். அப்புறம் 80, 100, 120, 140 கோடி இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து அவ்வளோ பேருக்கு ஒர்க் இருக்குன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஆன்லைன் பிஸ்னஸ்ன்றது பார்ட் டைம் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். அவர் சொன்னா, இப்போ நீங்கள் நோயரேன்னு வச்சுக்கோ, அமேசான் மனசில் வச்சுக்கோ, அவன் கொடுக்குற சர்வீஸ் நீ கொடுக்கலன்னா போயிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த சேலை விற்றுதுன்னா அடுத்த செகண்ட் அந்த படத்தை ரிமூவ் பண்ணிடணும். ஒரு சேலை புதுசாக அடுத்த செகண்ட் லோட் பண்ணிடணும். நீ 7 மணி உட்காந்து 8 மணிக்கு என்னென்ன So, பார்ப்பேன். உங்க பேத்திட்ட இருந்து நீங்களும் அவ்வளவு ஆன்லைன் பிசினஸ்னுடைய அப்டேட்ஸை கத்துக்கிட்டீங்க. ஆமாம்மா, நிச்சயமா. நான் இப்போ நீங்கள் இளைஞர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் சொல்ல வேணாம், அவங்ககிட்ட தான் நான் கற்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். எங்களுக்கு தெரியாத விஷயத்த நல்லி சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிறைய டைம் ஆகும் சார். இப்போ கல்வின்னா வந்து நான் நோன்னு சொல்ல மாட்டேன், ஆ. யாராலும் உதவி பண்ணுவேன். அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு தடவை எனக்கு ஒரு கடிதம் ஒன்று வந்தது. ம். வெள்ளூர் சிறைச்சாலையிலேருந்து சூப்பரிண்டெண்டோட சரிபார்க்கப்பட்டு அமல்பட்டு ஏதோ வந்தது. அப்புறம் பிரித்து ஒரு இன்லெண்ட் லெட்டர் வந்து கையெழுத்து முத்தாக இருந்தது. ஒருத்தர் மதன் ஒருத்தர் எழுதியிருக்காரு. என்னென்ன எழுதினா சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது இவங்க ஊர் வந்து திருவள்ளூர். இவனை பிஏ படிச்சிருக்கான், தம்பி பிஏ படிச்சிருக்கான். இந்த பக்கம் லேண்ட் இவரது, இந்த வரப்பு அந்த பக்கம்லாம் அவங்க செத்துப்பாரு. இதை பேசிட்டு இருக்கும்போது உங்கள் அப்பாவும் அவன் சித்தமாக பேசிருக்காங்க, கவர்மெண்ட் விட்டுருக்கலாம். ஏதோ சித்தப்பா தகாத வர சொல்லிட்டான்னு அந்த கதிர் எடுத்து வெட்டினா அவரை இறந்து போயிட்டார். மோட்டிவ் இல்லை, ஆனால் இறந்து போயிட்டார். ஜெயிலில் போட்டாங்க 2 பேருக்கும் ஆயுள் தண்டனை. அப்போ இவன் குழந்தை அப்போ தான் அந்த வருஷம் இதுக்கு +2 பயோ ஏதோ ஒன்று முடிச்சுட்டு இன்டர்மீடியட் முடிச்சு இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், கிண்டி இன்ஜினியரிங். அப்போ வேறு காலேஜஸ் கிடையாது. ஆனால் அது ஆன் மெரிட்டே அவளை செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு செமஸ்டருக்கு 3000 ஞாபகம் எனக்கு அந்த காலத்தில். இந்த மாதிரி இன்னொரு செமஸ்டருக்கு 3000 அப்படி கட்டணும். அவள் அங்கேருந்து வந்திருக்கா, வந்து கேட்டால் நான் என்னவா பண்ணுவேன், நான் ஜெயிலில் இருக்கேன், தம்பி ஜெயிலில் இருக்கான், ஆனால் நான் வந்து ஒரு அறிவு கட்டுத்தனமாக செஞ்ச தப்பில் உன்னுடைய படிப்பு வேணா போயிடுமா அது இருக்காமல் நல்லி குப்சாமி செட்டார் கோயில் கூட இல்லைன்னுவார், வேறு எதுக்கும் இல்லைன்னுவார். ஆனால் கல்வி என்ன மாட்டேன்னு சொல்ல மாட்டார் அப்படின்னு முடிச்சிருந்தேன். சரி, உடனே பார்த்து அந்த கடிதம் எழுதியிருக்காரு எனக்கு. உடனே அதுக்கப்புறம் நான் யாராவது உங்கள் சார்பில் வாங்கிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த 5 வருஷம் அந்த ஒவ்வொரு செமஸ்டருக்கும் வந்து பணம் வாங்கிட்டு போனாங்க. முடிச்சா நான் அது மறந்தே விட்டேன். அது அப்புறம் இவர் நன்னடத்தை காரணமாக இவரை 10 வருஷம் வந்துட்டார். வந்துட்டு நான் முதல்ல ஊருக்கு வரமாட்டேன், என் குழந்தை படிக்க வச்சார் பெரியவர், அவர் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் தான் ஊருக்கு வருவேன். ஆனால் ஒருத்தர் பார்த்தது இல்லை, கடிதம் பார்த்தது தான். வந்து நான் இங்கே வெளில போய்ட்டு ராத்திரி 9 மணிக்கு வந்தேன். இந்த விசிட்டர்ஸ் பேரில் பார்த்தா மதன் ஒரு பேர் இருந்து கேள்விப்பட்ட பேர் அவர் முதல்ல பார்த்து சொன்னேன், வந்து நமஸ்காரம் பண்ணேன். என்னப்பான்னா இது மாதிரி நீங்கள் தான் குழந்தை படிக்க வச்சுக்கணும். அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துடுது. ரைட், அந்த குழந்தை பிடிச்சிட்டு ரொம்ப கட்டிக்கார பண்ணேன். உடனே அவளுக்கு ஜாப் கிடச்சிது. அதுலேயும் அங்கே போய் பரீட்சை இது மாதிரி எழுதி பெரிய சம்பளம். இவர் ஜெயிலேருந்து வர வரைக்கும் அந்த குடும்பத்தை பூரா அந்த குழந்தை தன்னுடைய சம்பளத்தை தான் காப்பாற்றிட்டு இருந்தது. சூப்பர் சூப்பர். நான் ஏதோ சின்ன உதவி வந்து எவ்வளோ தூரம் ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையை நான் நினச்சிட்டேன். பட்டு வணிகத்தில் நல்லி குழுமம் நூற்றாண்டை நெருங்கும் சிறப்பு பெற்றது. பட்டு வணிகத்தின் பிதாமகன் திரு நல்லி குப்புசாமி செட்டி அவர்கள் காஞ்சிபுரத்தில் 1940ஆம் ஆண்டு பிறந்த திரு நல்லி குப்புசாமி செட்டி மிக சிறிய வயதில் தந்தையின் மறைவுக்கு பிறகு வணிகத்தில் ஈடுபட்டார். தொழிலதிபர், எழுத்தாளர், கொடைவள்ளல், இசை பிரியர் என பல சுவையான தனது வாழ்க்கை பயணத்தின் தருணங்களை இந்த நேர்காணலில் மனம் திறந்து பேசுகின்றார். மிக இளம் வயது முதல் தந்தையிடமிருந்து தான் கற்றுக்கொண்ட வணிக அறிவுதான் இன்றைய வணிக வளர்ச்சிக்கு காரணம் என கூறுகிறார். பட்டு வணிகத்தோடு கடை அமைந்துள்ள டி நகரில் நிகழ்ந்த பரிணாம வளர்ச்சியின் நினைவுகளை வரலாற்று புள்ளி விவரத்தோடு குறிப்பிடுகிறார் இந்த நிகழ்ச்சியில். இந்த ஆண்டு பத்மபூஷன் விருது பெறும் பெருமிதம் தன்னுடைய ஊழியர்களுக்கும் தன்னை உருவாக்கிய மானசீக குருமார்களுக்கும் சேரும் என தன்னடக்கத்தோடு குறிப்பிடுகிறார். தன்னுடைய 84 வயதிலும் தன் அடுத்த தலைமுறையிடமிருந்து வணிக அறிவை பெறுவது பெருமையான விஷயம் என தன் அனுபவங்களை சுவைப்பட பேசுகின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். சார், உங்களுடைய தொழில் பயணம் எவ்வளோ பெரிய விஷயம் சொன்னீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய அடையாளமாக நான் பார்க்குறது உங்களுடைய கலை பயணம். கலை, எழுத்து அப்படின்னு ஒரு பெரிய
லெஜெண்டரி மார்க் பண்ணியிருக்கீங்க. எப்படி சார் அந்த துறை? அதாவது இந்த காலத்தில் எப்படின்னா, எனக்கு ரொம்ப பழமையான இது என்ன பார்த்தாசாமி சபா, பெரம்பூர் பக்தி ஜனசபா, ஜெகநாத பக்தசாமி எக்மூர், இது 3 தான் பழசு. இப்போ 1929 மியூசிக் அகாடமி வந்தது, 10 சபாலாம் வந்தது. அப்போ டி நகரில் சபாக்களே கிடையாது. மியூசிக் அகாடமி வந்து ஆர்ஆர் சபாவில் நடக்கும். அப்போ அவங்க சொந்த கட்டணம் கிடையாது. டிஎன் ராயரத்தம்பள்ளி ஏதோ ஒன்று. அப்போ பஸ் வந்து நிற்குங்க. ஒரு 3 ஏரியாவுக்கு போகிறது. சின்ன ஊர் தானே பையன் சிட்டியே. 9 மணிக்கு அது டைம் பார்க்காம கேட்டுன்னு வந்துட்டாங்க. அப்போ மணி 10 ஆகிடுச்சு. அப்புறம் பஸ்ஸு போயிடுச்சு. மழை வந்துடுது. அப்புறம் வேகமாக வந்துட்டு இருந்தாங்க. அந்த இப்போ வாணிமாலுக்கு பாருங்க, அங்கே வந்துட்டு இருக்கும்போது சித்தூர் நாகையா அவர் வந்து அவர் காரில் வந்துருந்தார். பார்த்து நம்ம ஆளுங்க மாதிரி வண்டி நிறுத்துறா டிரைவர் கூப்பிட்டு அவர் கூப்பிட்டு வந்து எல்லாம் இவர் ஃப்ரெண்ட்ஸு அந்த வண்டியில் ஏறினார். என்னடா மழையில் கொடை எல்லாம் போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. இல்லை கச்சேரிக்கு போனேன், இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, பஸ்ஸு போயிடுச்சு, மார்கெட்டில் மழை வரும்னு எதிர்பார்க்க மாட்டேன், ஆனால் கொடை எடுத்து போகிறேன். அது ஏன்டா டீனரில் கிடையாதான்னு கேட்டார். இல்லைங்க என்னாரா. அப்புறம் மறுநாளே வந்து அவரும் கூட வந்துருந்து அங்கே இப்போ நம்ம ரெசிடென்சி டவர்ஸுக்கு பக்கத்தில் ஒரு ஐயங்கார், அவர் தான் ஸ்டார்ட் ஆஃபீஸ் கூட அவர் தான் முதலாளி. அவர் இடம் வந்து இப்போ வாணிமால் இருக்குது 10 கிரவுண்டு. அவர்கிட்ட போய் லீஸுக்கு எடுத்துருந்தாங்க. அப்புறம் இது மாதிரி டி நகரில் இப்போ சபாவில் இது ஆரம்பினாங்க. ஒரு சகாயமாக அதை கொடுங்க, வேலைக்கே வாங்கிக்கிறோம். வேலைக்கு வாங்கிட்டாங்க. அதான் ஃபஸ்ட்டு பிரசிடென்ட்டு. ஓகே. சித்தூர் நாகையா. அப்படி ஆரம்பிச்சது. அப்புறம் வந்து அப்புறம் 10 வருஷம் வேறு சபாக்கள், ஒரே சபா தான். 54 கிருஷ்ணகான சபா ஆரம்பிச்சதுன்னா சொந்த இடம் இல்லை. இப்போ நமக்குன்னு இடம் இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்போ குமரன் சில்க்ஸ் இருக்கு பாருங்கள், அது ஓப்பனாக இருந்தது. கட்டணம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அவங்க ஜெயின் ஜுவல்லரி தான் ஓனரு. அவர்கிட்ட வாடகைக்கு எடுத்துட்டு அங்கே மண்ணெல்லாம் போட்டு அந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கி வாடகைக்கு சேர் கொண்டு போடுவாங்க, திருப்பி கொண்டு கொடுத்துருவாங்க. கிரீபன்ஸ் அந்த மாதிரி ஆரம்பித்தது. அப்போ என்னென்னா கச்சேரி நடக்கும் 7 மணிக்கு 7:30 மணிக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க ரோட்டில். கார் போக, சைக்கிள் போக ஒன்றுமே இருக்காது. அப்படியே அமைதியாக கிராமம் மாதிரி இருக்கும். ஆனால் கஸ்டமர் கூட இருக்க மாட்டாங்க. நான் வாசல் இருந்ததுன்னா அங்கே பாடுறது பக்கத்தில் பாடுற மாதிரி கேட்கும். அதாவது ராகம் கண்டுபிடிச்சிரு, ஆனால் மனசை அப்படியே கட்டுப்படுத்தி இருக்கிற ஒரு அந்த லயத்துக்குள்ள போயிருவீங்க. அதுக்கு இருக்குன்னு அது புரிஞ்சுட்டேன் நான். அப்போ வந்து அப்போ 1960 இப்போ இருக்கிற இடம் அவங்களுக்கு கிடச்சிது கிரிஃபித் ரோட்டில். அது ஒரு போர்ஷன் பணம் கொடுத்து இடம் வாங்க. அப்போ பணமெல்லாம் ரொம்ப கஷ்டம் அந்த காலத்தில். இவர் என்ன பண்ண, மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் 3000 ரூபா 3 வருஷம் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டு. 1962 எனக்கு திருப்பி கொடுத்தேன். 59 62 திருப்பி கொடுத்துருவேன். அது மாதிரி இந்த ஆச்சு நானும் கொடுத்துருந்தேன். அப்போ நாங்கள் வந்து கேட்டு இருக்கும்போது இதுக்கு இந்த சக்தி இருக்குது மட்டும் நான் புரிஞ்சுட்டேன். அதாவது உலகத்தையே மறந்துருக்கு நம்ம இருக்கக்கூடிய மாதிரி பண்ணக்கூடிய சக்தி கர்நாடக இசைக்கு. அங்கே இடத்துக்கு போல் இங்கேருந்து கேட்டுட்டு அப்படி ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்புறம் திருப்பி கொடுக்க கேட்டுன்னு வந்தார். நான் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு, வேணாம் சார் நீங்கள் வச்சுங்க, இந்த விஷயத்த அவர் சொல்லலை, வச்சுங்க, எனக்கு லோன் வேணாம், டொனேஷனாக வச்சுங்க. அவர் பரம சந்தோஷம். அப்புறம் அப்படி ரொம்ப பேர் குப்சாமி இது மாதிரி சொன்னான்னு சொல்லிட்டு எங்கேருந்து டொனேஷன் வச்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். அதனால் அவர் என்ன பண்ணார், அதை அவர் எதிர்பார்க்கல, என்னை வைஸ் பிரசிடெண்ட்டாக போட்டார் அதில். ஸோ நம்ம அட்லீஸ்ட் மீட்டிங்காவது போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. போனால் அந்த கச்சேரிக்கிட்ட ஒரு கீர்த்தனை கேட்டு வரேன். அப்போல்லாம் எம்எஸ் டிகே பட்டம்மாள், எம்எல் வசந்தகுமாரி அந்த காலகட்டம். அந்த மாதிரி இருந்தபோது அந்த சமயத்தில் எனக்கு ராகமெல்லாம் சொல்ல தெரியாது. ஒரு மனசு வந்து அமைதியாக இருக்கணும்னு தான் தெரியும். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் என்னாச்சு, 80 என் பேத்தி கல்யாணம் ஆச்சு. அப்போ இவங்க குழந்தைங்க வந்து நாமப்பேட்டு கிருஷ்ணன் வந்து இது நாதஸ்வரம், கச்சேரி வந்து எம்எஸ்எம் இருந்தாங்க. அது பேசுகிறதுக்காக நான் போயிருந்தேன் சேந்தமங்கலம். அப்போ தான் இவர் பார்த்தேன். மிஸ்டர் ராஜாராம் வந்தார். இவர் அறிமுகப்படுத்தி வச்சார். நாமப்பேட்டை மாப்பிள்ளை நடராஜன் மெட்ராஸில் இதில் ஆல் இண்டியா ரேடியோ டைரக்டராக இருக்காருன்னு அப்படி ஆச்சு. அப்புறம் அவரோட கொஞ்சம் கச்சேரிக்கு போவோம். அப்போ தான் கொஞ்சமாக கற்றுட்டேன் இந்த ராகம்லாம். அப்போ என்னாச்சு, இங்கே நல்லபடியாக நாங்கள் நடத்தின்னு இருக்கோன்றதுனால அப்புறம் இவர் என்ன பிரசிடெண்ட் ஆக்கினார். இது பிரசிடெண்ட் ஆகினா அப்புறம் பின்னாடி ருங்கவா கல்ச்சர், அப்புறம் பார்த்தாசாமி சபா, அப்புறம் மேலப்பூர் ஃபேன்ஸ், அப்படி சில இதுக்கெல்லாம் நான் பிரசிடெண்ட் ஆனேன். அப்போ அடிக்கடி போக வர அந்த மாதிரி ஏற்பட்டது அந்த கச்சேரியில் மோகன்றது. நீங்கள் கேட்டு இந்த நம்ம மனசை அப்படியே உலகத்தை மறக்க அடிக்கிற சக்தி இருக்கு. சபாவுக்கு போகாம அதனாலே அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அதுக்கப்புறம் நான் ஒரு 5-6 சபா இப்போ அதில் புரவலர்கள் ஆகிட்டீங்க. இப்போ புரவலர்களாக இருக்கிறீங்க. புரவலர்கள் நான் ப்ளஸ் மற்ற சபாக்களுக்கும் என்னால் முடிஞ்சு செய்கிறேன். இந்த கல்வி, ஏதாவது ஆன்மீகமாக கோவில்
அப்புறம் இந்த மாதிரி சபாக்கள்னா நோன்னு சொல்கிறது இல்லை. எழுதுறது எப்படி சார்? நிறைய புத்தகம் மேனேஜ்மெண்ட் சார்ந்து எழுதுறீங்க, ஆன்மீகம் எழுதுறீங்க. இது வந்து எப்படி ஆச்சுன்னா 1953 அருணோதயம்னு அருணன் ஆரம்பித்தார் இதை. அவர் முதல்ல பக்கத்தில் இவர் இருக்கும்போது சின்னண்ணாமலை இருக்கும்போது அங்கே இருந்தார் அவர். அவர் சாவி, அப்புறம் விக்ரமன், நிறைய பேர் இப்போ இருக்க பப்ளிஷிங் ஹவுஸும் இங்கேருந்து போனோம்னு வச்சுக்கலாம். அவர் வந்து 30 வருஷம் ஆச்சு 1983. 30 வேறு விதமான புக்ஸ் எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு கவிதை நூல், ஒரு நாவல், அப்புறம் சிறுகதை தொகுப்பு, அந்த மாதிரி. ஒன்று வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள்னு மேலாண்மை சார்ந்தது. ஆமாம், அது வந்து இவங்க வந்து இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ், இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டவங்க அது வரைக்கும் எழுதிட்டு இருந்தாங்க. அப்போ அப்படி தான் நினச்சி அதை மார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் இவர் பார்த்துட்டு இண்டஸ்ட்ரி வந்து எல்லாம் நிறைய பேர் தமிழில் கூட எழுதியிருக்காங்க, நீங்கள் வந்து காமர்ஸ் வியாபாரத்தில் யாருமே நீங்கள் எழுதலை, காமர்ஸ் சம்மந்தமாக யாராவது பார்த்து சொல்லாமல் அப்படின்னா. அப்போ இவரே சொன்னாரா, அவர் நான் எங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் இங்கே இருந்தார் பக்கத்தில் 53க்கு முன்னாடி. சரி மாதிரி நெல்லிச்செட்டியார் போய் பாருங்கள், அவர் சின்ன பையன்லேருந்து எனக்கு தெரியும், அவரை பற்றி எழுதுவோம். அப்போ இந்த ஒரு பாப்புலராக இருந்த டைம் அது. அப்போ சரின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன, நான் சொன்னேன் இதுக்கு எழுதுனது இல்லை, மேடையில் பேசுனது இல்லை அப்படின்னா. அப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் ஒன்றும் பண்ணுவோம். சரி நான் சொன்னேன், சார் எனக்கு ஒரு லெட்டர் வந்தால் கூட கீழே ஃபோன் நம்பர் இருக்கான்னு பார்ப்பேன், ஃபோனில் பேசிவிட்டேன், என்ன சொல்லுவேன், கடிதம் எழுத மாட்டேன், எனக்கு சோம்பேறித்தனேன், அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் சொல்லிட்டு வாங்க. மாணிக்க வாசகன் இப்போ பெரிய சீனியர் ரைட்டரு, இன்னொருத்தர் யார் 2 பேர், அவங்க நீங்கள் சொல்கிறத குறித்து வாங்க, அல்லது நீங்கள் பண்ணுறது அப்படி டேப் பண்ணிக்கிறோம். அப்போ போயிட்டு அதுக்கப்புறம் வருஷப்படுத்தி மாற்றி எழுதிக்கிறோம். இன்னும் 3 நாள் தான் இருந்தது அந்த நிகழ்ச்சிக்கு. அப்புறம் அதே மாதிரி சொல்லி அப்போ தெரிஞ்ச வரைக்கும் சொன்னேன். கொஞ்சம் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதை ஒரு புத்தகமாக வரும்போது எப்படி வரணுன்றதை அவங்க மாற்றி எழுதினாங்க. வெற்றியின் வரலாறுன்றது அதான் முதல் புத்தகம். முதல் புத்தகம். மொத்தமாக எவ்வளோ புத்தகம் எழுதியிருக்கீங்க? இப்போ 68 புத்தகம். 68 புத்தகம். என்னென்ன துறைகள் எல்லாம் எழுதியிருக்கீங்க? சிலது ஆன்மீகம், சிலது வந்து சுய வரலாறு, அனுபவம், அது அனுபவங்கள். திருக்குறள் சார்ந்து எழுதியிருக்கீங்கல்ல? திருக்குறள் பற்றி ஒன்று எழுதினேன். அதாவது வணிகத்தை சம்பந்தப்பட்டது எதாக இருந்ததுன்னா அது வரைக்கும் எடுத்து விட்டு மேனேஜ்மெண்ட் சார்ந்த நிறைய இருக்கும். அதில் முதல் புக்கு இது, பயந்து எழுதுந்து. ரெண்டாவது வியாபாரத்தில் வெற்றி பெறுறது அப்படின்னு ஒரு புக்கு. அதுக்கு வந்து 1918 தமிழ்நாடு அரசுடைய பெஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் புக்கு தமிழ்னு அவார்டு கிடச்சிது. அப்போ ஒரு தன்னம்பிக்கை வந்து நம்ம கூட எழுத வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு தேதியை வச்சுக்கணும். சீனி விஸ்வநாதன் இப்போ சமயத்தில் பத்மஸ்ரீ கிடச்சிது, அது பாரதியார்கிட்ட. அப்படி தான் என்னுடைய நட்பு அவரோட இருக்குது. அவங்க, சார் நீங்கள் பர்த்டேக்கு எழுதுன்னு வச்சுங்க, இல்லாட்டி அடுத்த மாதம் பார்க்கலாம், அடுத்த மாதம் தள்ளி போய்டும், கட்சியில் புக்கே வராது. அது வருஷம் இது ஒரு தேதியை மனசில் வச்சுட்டா தான் நம்ம வேலை செய்வோம், இல்லைன்னா வராது சார். சரி 9th நம்பர் என்னுடைய பர்த்டே, அப்போ ஒரு புக்கு போட்டலான்னு சொல்லிட்டு நிறைய எனக்கு பாரதியார் பேரில், நேதாஜி பேரில் ரொம்ப பிரியம். விடுதலை போராட்ட வீரர்களில் ஏன்னா எங்கேயோ மேடையில் பேசினா கூட பாரதியார் நேதாஜி நடிகர் கண்கள்னு சொல்லுவேன். அப்போ இவர் வந்து பாரதியாருக்காக நிறைய விஷயம் சேகரித்து வச்சுருந்தார். அப்போது நான் சில புக்ஸை பாரதியார் பற்றி எதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நேரடியாக அதுக்கு உண்டான விஷயங்கள் இல்லை, நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னேன். அப்போது எனக்காக சுதேசமித்திரன் பத்திரிகை அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அது விற்றுட்டாங்க. அதை வேறு யாரோ ஒருத்தர் வாங்கினாங்க. அது பூரா 100 வருஷத்தினுடைய இஷ்யூஸ் மாடியில் வச்சுருந்தாங்க. அப்போது அந்த மேலே ஓடு கட்டணும், அந்த ஓடு நகர்ந்து போச்சு ஒரு தரம் மழையில், தண்ணி வந்து இதெல்லாம் வேணாம் விட்டு இவங்க யாரும் கவனிக்க இல்லை. அதுக்கப்புறம் எத்தனை இஷ்யூ போச்சு, எத்தனை மிச்சம் தெரியல. அதனால் மொத்தத்தையும் இங்கே பார்க்க முடியல. சில பெரும்பாலான இஷ்யூ இல்லை, வீணாப்படுத்த மழையில். அப்புறம் டெல்லி, நல்ல வேலை டெல்லியில் நேரு மெமோரியல் பில்டிங்கில் இது எல்லாத்தையும் ஃபிலிமாக பண்ணி வச்சுருந்தேன். அந்த காலத்தில் மைக்ரோ ஃபிலிம் இப்போ மாதிரி உள்ள வசதி இல்லை. அதில் போய் பார்க்கணும், கண்ணையாக வலிக்கும் அதை பார்க்குறதுக்கு. அது வந்து வேறு யார் பேர்லாம் எழுதியிருக்கார் பாரதியார். சக்திதாசன் எழுதுவார் ஒரு சமயம், வேறு எதுவும் பேர் எழுதுவார். அதெல்லாம் என்ன பண்ணீங்க நீங்கள்? அதை இவர் வச்சுருந்து அதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி ஒரு சின்ன புக்கு 96 பக்கம் வர மாதிரி தமிழ்நாட்டு மாதருக்கு பாரதியார் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வந்தே மாதரம்ன்ற இது ஆனந்த மடம்னு ஒரு நாவல், அது அதில் வருது. அதில் அந்த கதாநாயகன் இந்த பாட்டு பாடின்னு போவான், அந்த மாதிரி வரும். அதில் தான் அந்த வந்தே மாதம் தமிழில் வந்து இவர். ஸோ அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களுக்கு அந்த மாதிரி பார்த்து அப்போ பாரதியார் பற்றி புக்ஸு ஒன்று, அதை மேனேஜ் பற்றி ஒரு புக் அப்படின்னு. பாரதியாரை பற்றி மொத்த இதுவும் இவர் மொத்தம் 13 வால்யூம் வெளியே வந்துடுது சீனி விஸ்வநாத். இனிமேல் நீங்கள் எழுதுறதா இருந்தால் அதில் இருக்கிறது தான் எடுத்து எழுதணும், அந்த மாதிரி. அதனால் அப்புறம் மேனேஜ்மெண்ட் மட்டும் எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் மற்ற அறிஞர்கள் பேசுனது,
அந்த தொழிலை பற்றியோ மற்ற பற்றி கருத்துக்கள் இருக்கு அதெல்லாம் தொகுத்து அது மாதிரி அவரோட சிந்தனைகள்னு சொல்லிட்டு நான் சில தொகுத்து போடுவேன். நான் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நான் அது மாதிரி தொகுத்து எழுதும்போது ஒரே ஒன்று வந்து, அதாவது ஒருத்தர் சொல்கிறாரு, கப்பல் வந்து துறைமுகத்தில் இருக்கிறது தான் சேஃபு, துறைமுகத்தில் இருக்குது. ஆனால் அதுக்காக கட்டப்பட்டது இல்லை. அது ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு 100க்கு 100 பொருந்துற வார்த்தை. பேங்க்கில் போட்டு வச்சா சேஃபு. இப்போ அப்புறம் அந்த பணம் இப்போ மேற்கொண்டு சம்பாதிக்கிறது அது சம்பாதிச்சாரோ வட்டி தான் வரும். இது கப்பல் வெளியில் போட்டு ரிஸ்க்கு. ஆனாலும் இது கட்டுறது அதுக்காக தான் கட்டப்பட்டது, சேஃபாக துறைமுகத்தில் இருக்கிறது. அதனால் பணம் ஒரு வியாபாரம்ன்றது 2 விதமாக வரலாம், லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம். ரிஸ்க் எடுக்கிறது தான் அவருடைய முதலாளியுடைய பொறுப்பு. அது நஷ்டம் வராமல் பார்த்துக்க வேண்டிய அவங்க பொறுப்பு. அது மாதிரி சில அருமையான குறிப்புகள்லாம் இருந்தாலும் சில புக்ஸாக போட்டேன். சார் அதே மாதிரி டாப் பர்சனாலிட்டிஸ், பிரதமர், ஜனாதிபதி, இவங்க எல்லாருக்கும் ஒரு முறையாவது நல்லியிலிருந்து அவங்க சில்க் சாடு அணிகிற மாதிரியான வாய்ப்பு இருந்திருக்கு. 1953 பிப்ரவரியில் ராஜேந்திர பிரசாத் ஜனாதிபதியாக இருக்கும்போது எங்கள் கடைக்கு வந்திருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா இருந்தார், நான் படிச்சிருந்தேன் பள்ளிக்கூடத்தில். வந்தபோது அப்போ ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டார் எங்கள் அப்பா. அவங்க ஏடிசியை ஒத்துக்கலை, பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண, அப்புறம் அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வந்து செக்கு மட்டும் எழுதி கொடுங்க, இந்த இது உங்கள் கையெழுத்து இருந்தேன்னா போதும், எங்கள் கடைக்கு வந்தீங்கன்னு நாங்கள் ஞாபகார்த்தமாக வச்சுப்போங்க. செக்கு அவரே எழுதினார், மொத்த செக்கும் அவரே தேதிக்கு இதெல்லாம் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தார். அது ஃப்ரேம் போட்டு வச்சு செக்கு பேங்கில் கட்டிட்டோம், ஃபோட்டோ எடுத்து பேங்க்கு. அதுதான் முதல் முக்கியமான நபர் வர்றது அவர். இது ஒன்று. அதுக்கு பின்னாடி வந்து சந்திரசேகர் வந்திருக்காரு, அதே மாதிரி மன்மோகன் சிங் கடைக்கு வந்திருக்காரு, பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்கலாம். இப்போ இங்கே சிஎம்மாக இருந்தவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ராஜாஜி அவங்க அவர் வந்தது இல்லை, அவங்க டாக்டர் யாராவது வந்து வாங்கிட்டு போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராஜாஜி, அப்புறம் காமராஜர், அப்புறம் இவர் கலைஞரை ஒரு வருஷம் முன்பு இங்கே ராஜாம்பாள் ஸ்ட்ரீட் நெட்டின்னு அங்கே இருந்துன்னு சொல்லியிருக்காரு அவர். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து அவருடைய ஆஃபீஸ் வந்து ஆர்கால்மால் ஸ்ட்ரீட்டில் வச்சுருந்தார். அந்த மாதிரி ஜெயலலிதா அம்மா விட இங்கே தான் டி நகர் தான். முதல்வர்களில் வந்து முக்கியமாக பெரும்பாலான மருகள் டி நகரில் இருந்தவங்க தான். எல்லாரும் உங்கள் கடைக்கு வந்திருப்பாங்க. ஆமாம் ஆமாம், உங்கள் கடை பட்டை கட்டியிருக்கிறாங்க. அவங்க கிராண்ட் மதர் வருவாங்க பர்ச்சேஸ்க்கு. மற்றவங்க வந்து மற்ற இடங்களில் வந்து அவங்களே கூட வந்திருப்பாங்க. இப்போ காமராஜர்னா அவருக்கு வந்து தேவையில்லை, பிரம்மச்சாரி. ஆனால் என்னாச்சு, அவர் 1937 அவர் ஃபஸ்ட்டு இது ஆறார், எம்எல்ஏ ஆறார். அப்போது எம்எல்ஏ ஹாஸ்டல் கிடையாது, அவங்க எம்எல்ஏ அவங்க சொந்த வசதினா அதுக்காக இங்கே இப்போ இருக்க காமராஜர் இல்லை, திருமலை அந்த இடம் வந்து நடராஜன் இருந்தார். அவங்க வந்து நீங்கள் இருந்து சார் மாடியில் இருந்தார். அப்புறம் 53 54 சிஎம் ஆகிட்டார். சிஎம் ஆனவுடனே எங்கள் வீடை மொத்தம் விட்டு கொடுத்தாங்க, அறுத்து விட்டு போயிட்டாங்க. அதான் இப்போ அவருடைய இல்லம் சார். அப்போது ஊர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க, பட்டுப்பட்டு எனக்கு தெரியும். அவர் அந்த பக்கத்து அவங்க நடராஜன் பத்மா நடராஜன் இருந்தாங்களே, அந்த அவங்க விருதுநகர் சேர்ந்தாங்க. நம்ம அது புடவை கூட ஆச்சு போவேன். கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் 4 தரமாவது வருவாங்க, யாரோ வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸை காமராஜர் பிடிச்சி கொடுத்துருக்காங்க ஊரில். அப்படிதான் வச்சுக்கணும், நடிகை ஆச்சு போமா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி ஏதோ ஷூட்டிங் நடக்குது, ஏதோ ஃபங்க்ஷனும் எம்ஜிஆர் அவங்க மறந்துட்டாங்க உங்களுக்கு, அது அட்ரஸ் சொல்லிக்க மறந்து போயிருக்கேன். இப்போ நெல்லியில் போய் அன்றைக்கி சண்டே நினைக்கிறேன், இப்போ சொல்லி தரக்கு சொல்லி வாங்கிட்டா அப்படின்னு அவன் சொன்னோடனே பேர் சொன்னோடனே அப்புறம் எடுத்து கொடுத்தா. அப்புறம் இது என்ன ஃபங்க்ஷனாக அதுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அவங்க. அந்த மாதிரி எல்லாருமே அவங்க ஜானகம்மா அங்கே வந்திருக்காங்க. சார் ஒரே ஒரு தான், நீங்கள் ஒரு 69 ஆண்டுகளாக இருக்கிறீங்க, இதை விரும்பி தான் நீங்கள் வந்தீங்க. ஆனால் ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும்போது என்னைக்காவது ரொம்ப போரிங்காக இருந்திருக்கா? இல்லை, நினச்சதே இல்லை. எனக்கு வந்து இந்த கடையில் இருந்தாலும் ஒரே தொழில நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கையில டெய்லி ஏதோ ஒன்று ஒரே மாதிரியே செஞ்சுட்டு இருக்கோங்கிற இல்லை, நம்ம பலமாறு ஜனங்களை பார்க்குறோங்க. இப்போ எங்கள் கடையில் ஆட்களை பார்க்குறதே உங்களுக்கான ஒரு பேஷனாக இருந்திருக்கு. இப்போ கனடாலேருந்து வருவாங்க, பாம்பேலேருந்து வருவாங்க, அந்த மாதிரி. அப்புறம் வந்து டிசைன்ஸ் வந்து நீங்கள் அதே ஏதாவது மாற்றி ஆகணும். இப்போ இதே நீங்கள் சொல்கிறது ஒரு சிமெண்ட் இருக்கிற கடை, ஒரு செங்கல் இருக்கிற கடைன்னா போர் அடிச்சிருக்கோம். நீங்கள் என்னத்தை மாற்றம் பண்ணுறது முடியும்? குவான்டிட்டி இவ்வளோ டெலிவரி கொடுங்க, அவ்வளோதான். இது வந்து அப்படி இல்லை, ஏதாவது புது டிசைன் போட்டாகணும். ஸோ அந்த ஆர்வம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், அது போய் அவங்க எதாவது கேட்டாங்களே, ஏதாவது எப்போ போனவங்க கஷ்டம் வந்து கேட்டாங்க, இந்த டிசைன் வந்துடும், ஏன்னா ஒரு டிசைன் தான் 3 வருஷமாக அது இருக்குங்க. ஸோ அது சம்மந்தமாக பேசி இருக்கும்போதே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் யோசிச்சுட்டு இருப்போம், ஏதாவது சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் டிசைனர்கிட்ட சொல்ல அவர் 2 3 போட்டு கொடுப்பார். அப்போ அதோட செலக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி
ரெண்டாவது வந்து பல விதமான மக்கள் அங்கே பார்க்குறோம். பெரிய சன்னு கூட அவனுக்கு ட்ரேடு வந்து அவனுக்கு 2ஆம் பட்சமாக இருந்து என்ன இருந்தாலும் இண்டஸ்ட்ரி இது மாதிரி ஆகுமாப்பான்னு சொன்னேன். ஏன் சார் இண்டஸ்ட்ரி அது பெரிய பெருமை இல்லையான்னு. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்டா. ஏகே பிர்லா இங்கே வந்து 1 மணி நேரம் வந்தார் கடையில். அப்போ அவங்க இதை பார்த்துருந்தாங்க லேடிஸ் எல்லாம். என்னோட பேசியிருந்தார். இவரை நீ பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட்டு காத்துட்ருக்கணும் ஃபியூ மினிட்ஸ் பேசுகிறதுக்கு. அவர் இங்கே என்னோட 1 மணி நேரம் பேசியிருந்தார். எப்படி வந்து ட்ரேடு கம்மியாக நீ எடை போடுறேன்னு சொன்னேன். ஒன்று சொல்ல அப்புறம் ட்ரேடுக்கு தான் வந்து அவனும் 40 பிரான்ச் வச்சு பார்த்துருக்கான். உங்கள் நல்லி குழுமத்தினுடைய ஒரு பீக் பீரியட் எல்லாமே நீங்கள் ஒரு நாணயமாக இருக்கிறீங்க, சஸ்டெயினாக இருக்கீங்க. எந்த நேரத்தில் நல்லிங்கிற பிராண்ட் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து டர்ன் ஓவர் வந்து சில்க் சாரீஸ் விற்கிற ஷாப்பில் 1 crore தாண்டினது நாங்கள் தான். ஃபர்ஸ்ட் டைம் 1960 1 கோடியை தாண்டி. 1 கோடி கிராஸ் பண்ணது. எந்த வருஷம்? 1966. 66ல் 1 கோடியை தாண்டிட்டீங்க. ஆமாம். அப்போ இருந்து இருக்கலாமோன்னு அந்த குவாலிட்டிக்கு எப்போவுமே வந்து இப்போ போனால் இப்போ யாராக இருந்தாலும் நலிகளில் எடுத்துக்கலாம். குவாலிட்டி நிறைய பேர் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதில் நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய நேமாக மாறிட்டோம்ல, பிராண்ட்ல ஃபர்ஸ்ட்டாக மாறி இருக்கோம்ல. ஒரு காரணத்தில் நான் வந்து பள்ளிக்கூடம் படிக்கும்போது காந்திஜி புக்கு படித்தேன். அதில் அவர் சத்தியம் அகிம்சை இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு பிரின்சிபலாக வச்சுருந்தார். நான் சின்ன 13 வயசு எனக்கு. சத்தியம் நேர்மைன்னு வச்சுப்போம் அப்படின்னு நினச்சேன். அந்த நேர்மை தான் அதுக்கு காரணம். ஆமாம், ஏற்கனவே அது அந்த மாதிரி தான் நடந்தது கடை. அந்த இதுதான் காரணம் இருக்கும். நான் சொல்கிறப்போ ஒரு மிஸ்டேக்குன்னு சொன்னால் ஆர்கியூ பண்ணக்கூடாது. இந்த மாதிரி படம் மாற்றிக்கிறேன்னா ஏன்னு கூட கேட்கக்கூடாது. இந்த மாதிரி சில பிரின்சிபல்ஸ்லாம் வச்சுருந்தோம். அடிப்படை பிரின்சிபல் வந்து சத்தியம் நேர்மை, எந்த காரணத்துக்குன்னும் போய் சொல்லக்கூடாது. இப்போ என் கடையில் அந்த காலத்துலன்னா இருக்கிறதே ஒரே குவாலிட்டி, பியூர் சில்க்கு, பியூர் ஜெரி, வேறு கிடையாது. அப்புறம் வந்து சின்னாலம் பட்டு புடவை, காட்டன் புடவை, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு. இப்போ என்னென்னமோ விதமான ஜரிகை வந்துடுது. லேபிள் வந்துடுதுன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். திருப்பி நாங்கள் டெஸ்ட் பண்ணி தான் இது வந்து பியூர் ஜெரி, ஆஃப் அண்ட் ஜெரி. இப்போல்லாம் பார்த்தோம்னா இது பக்கத்தில் ஒரு பியூர் ஜெரிகை வச்சுட்டு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஓரளவு கண்டுபிடிப்போம் நம்மளை மாதிரி. இப்போ எனக்கு வந்து தொழில் அப்பா கிட்ட கற்றுக்க முடியல, மேனேஜர்கிட்ட தான் கற்றுண்டேன். 1978 குடும்பத்தோட வேர்ல்டு டூர் போயிருந்தேன். அப்போ ஜப்பான் போயிருந்தேன். டோக்கியோவில் ஒரு முத்து, நெல் முத்து ஃபேமஸ் இல்லையா ஜப்பான், அங்கே அழைச்சி போயிருந்தாங்க. எல்லாம் இப்போ ஆஸ்திரேலியா, அப்புறம் ரஷ்யா, யாராவது வந்துருந்தாங்க. உட்காந்து அவன் வந்து காமிச்சான், இது இப்படி இருந்தால் பாடம் சொல்லி கொடுத்தான். ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டின்னு. அப்புறம் 3 சரம் கையில் வச்சுருந்தேன், காமிச்சான். இல்லை அது ஒன்று ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் சொல்லிட்டே வந்தேன். என் முறை வந்து நான் சொன்னேன், முதல்ல இருக்கிறதும் 3வது இருக்கிறதும் ஃபஸ்ட் குவாலிட்டி, சென்ட்ரலில் இருக்கிறது செகண்ட் குவாலிட்டின்னு. கையை திறந்தான். இது போய் இப்படி வருது, ஹேர் பின் மாதிரி வருது. அப்புறம் அங்கேருந்து எழுந்து வந்தேன். சார் நீங்கள் ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கீங்களா? இல்லைப்பா, சில்க் சாரி ஷாப். பின் எப்படி சார் கண்டுபிடிச்சோம்? நீங்கள் எவ்வளோ ஜுவல்லர்ஸ் எல்லாம் அங்கே வந்திருக்காங்க, நான் 12 வருஷம் பார்த்தேன். ஒருத்தரும் சொன்னேன், நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் சரியாக சொன்னீங்க, என் சீட்டில் வந்து 2 நிமிஷம் உட்காருங்க சார் சொல்லிட்டு உட்காந்துட்டு எப்படி சார் சாதிப்பட்டு அப்படின்னு கேட்டான். சார் இது வந்து கண்ணுக்கு தான் பாடம். இப்போ தங்கமாகட்டும், வைரமாக இருக்கட்டும், அதில் வைரம், ரங்கோன் டைமண்ட் இருக்குது. அப்புறம் தங்கத்துலேயும் பல விதமாக இருக்குது. அப்போ வந்து அது எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? புத்தகத்தில் படிக்க முடியாது. நம்முடைய பார்வை தான். பார்க்கும்போது பார்ப்பா, இப்படி இருந்தால் நல்ல ஜரிகை, இப்படி இருந்ததுன்னா ஆஃப் அண்ட் ஜரிகை. அது மாதிரி அவங்களுக்கு இது இப்படி இருந்தால் தங்கம், இப்படி இருந்தால் தங்கம் பியூர் தங்கம் இல்லை, இது இப்படி இருந்தால் 22. இதெல்லாம் உங்களுடைய பழக்கமும் பார்வையிலையும் வந்து அந்த கண்ணுக்கு தான் பார்வை. எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே தான் நகைக்கும் நான் எனக்கு. அதனால் இது வந்து கண்ணில் இருந்த மாதிரி போனால் இந்த ஒரு இது வந்து யான் வாங்கும்போது கூட ரொம்ப டெக்னிக்கலாக போல் யான் வந்து அதை டீகம் பண்ணுவாங்க. அப்போ அந்த இழை எவ்வளவோ அது 25% போயிடும். அது 25% போயிடுச்சுன்னா நம்ம ரூமுக்கு செட் ஆக மாட்டேது. இந்த இழையை வச்சு கண்டுபிடிக்கணும். இந்த பத்மபூஷன் அப்படிங்கிற விருது இருக்கு இல்லையா, அது பத்மஸ்ரீக்கு அப்புறமா திரும்ப உங்களுக்கு பத்மபூஷன் கிடைச்சிருக்கு. ஆமாம், பத்மஸ்ரீ 2003. இப்போ பத்மபூஷன் 2025 கிடைச்சிருக்கு. இதுக்கு பின்னாடி நல்லி குப்புசாமி செட்டியாருடைய என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்கு? அதாவது அவங்க வந்து கொடுக்கறது வந்து ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி அந்த தலைப்பு தான் கொடுக்குறாங்க. மற்ற விஷயங்கள் நாங்கள் பார்த்துருப்பாங்கன்ட்டு எனக்கு. ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு மனிதநேய பண்பு, உதவி செய்கிற குணம், எங்கேயோ ஒரு பத்திரிக்கை யாரோ நடத்துகிறாங்கன்னா அதுக்கு உங்களுடைய முதல் விளம்பரம் போய் அவங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு புதிய பத்திரிக்கை இருக்குன்னா கூட அதில் உங்களுடைய விளம்பரம் இருக்கும். இதெல்லாம் அவங்க சேகரிச்சிருப்பாங்கன்னு தோன்றது எனக்கு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்காக கொடுக்கப்பட்டிருந்தா எழுதியிருந்து
ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரிக்காக கொடுக்கப்படும் அனௌன்ஸ் பண்ணும்போது அப்படி தான் சொன்னாங்க. பின்னாடி பல விஷயங்களை பார்த்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். தொழிலில் இருக்கக்கூடியவங்க ஒரு காலத்தில் சீனியர்ஸ் ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க, அவங்க அடுத்த தலைமுறைகள் வேற மாதிரி அவங்களுடைய தொழில்நுட்பத்தை கொண்டு போவாங்க. நீங்கள் இப்பவும் போய் அந்த ப்ராடக்டை டச் பண்ணி பார்த்து அந்த ப்ராடக்டை வாங்குறீங்க. பட் அடுத்த தலைமுறை இதே மாதிரி இருப்பாங்களா? அவங்க என்ன சேஞ்சஸை? அது மாதிரி தான் இப்போது எனக்கு அடுத்த தலைமுறையில், அதாவது நீங்கள் என்னை விட அடுத்த தலைமுறை இன்னும் கெட்டிக்காரங்களாகவும் துணிச்சலாகவும் இருக்காங்க தொழிலில். என் சன்னு வச்சுங்க, இப்போ பேத்தி அதோட கெட்டிக்காரங்க, அதோட துணிச்சலாக கொழுப்பேரன் அன்றைக்கி அவங்க அம்மாவோட காரில் போகும்போதுமா 4 டிஜிட் சொல்லு, நான் மனசில் ஒரு நிமிஷம் டைம் ஒரு பதில் சொல்கிறேன். அது சொன்னால் அது சொன்னால் கால்குலேட் பண்ண கரெக்டாக இருந்து எப்படி சொன்னான்னு தெரியல. அது மாதிரி மேலே வரவங்கெல்லாம் பல மடங்கு அறிவில் வந்து உயர்ந்திருக்காங்க. அதே தொழில் துணிவிலையும் உயர்ந்திருக்காங்க. நான் 3 கடை தான் பார்த்தேன், மெட்ராஸு, திருச்சி, மதுரை. என் சார் 37 கடை பார்த்துக்கிறேன். அதில் வந்து 27 கடை இந்தியாவில் இருக்குது, 10 கடை ஃபாரினில் இருக்குது. பேத்தியும் அந்த கடையெல்லாம் பார்த்து கூட ஹெல்ப் பண்ணுறேன். ப்ளஸ் அந்த ஆன்லைன் மொத்தமாக தான் பார்த்துக்கிறேன். அது ஆன்லைன் வந்து ஐ திங்க் இவ்வளோ தான் ஹையஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் சில்க் சாரீஸில். அது மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறேன். இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. அதனால் இங்கே என்னாச்சுன்னா, அடிப்படையாக நான் அந்த குவாலிட்டி தான் நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுன்றதுனால என் சன்னும் கூட இந்த சாரி ஆரம்பத்தில் நான் பர்ச்சேஸ்லாம் கூட ஆயிடுச்சு போனேன். சாரீஸ்லாம் செலக்ட் பண்ண கூட இருப்பேன். எங்கள் மேனேஜர் யார் எனக்கு கற்றுக் கொடுத்தாரோ அவர் அப்போ இருந்தார், அவரும் கற்றுக் கொடுத்தாரு அவனுக்கு. அதனால் அவனுக்கு குவாலிட்டியில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டான். ஏன்னா இந்த கடை இவ்வளோ தூரம் மேலே வந்ததே குவாலிட்டிக்காக தான் அப்படின்னு சொல்லி. அதனால் அப்புறம் வேறு கடைகள் வைக்கிறது நான் எதனால் அப்படின்னா, இங்கே நான் உட்காந்துருக்கும் போதே கம்ப்ளைண்ட் இருக்குது சேல்ஸ்மேன் வந்து. இப்போ வேறு கடை வச்சு எனக்கு கண்பார்வையில் இருக்காது. என்ன நடக்குது? ஆனால் ஃப்ரான்ச்சைஸ்லாம் கொடுத்து நடத்துகிறாங்களே சார். நான் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதாவது என் சன்னுக்கிட்ட அந்த காலத்தில் கிச்சன் சென்ஸ் எல்லாரும் ஃபேமஸ் 1930 ரொம்ப பெரிய வியாபாரம் அவங்களுக்கு. இந்தியான்னா ஓல்டு பழைய இந்தியா, பாகிஸ்தான்லாம் சேர்ந்து இங்கே ஒரு 180 கம்பெனி இருந்தது. அதே மாதிரி 185 கம்பெனி சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்து 365 பிரான்ச்சஸ்ன்னு வச்சுங்களேன். எல்லாம் அவங்க டைரக்டு. இதுதான் மாமா இருப்பார், இல்லாட்டாங்க மச்சின் இருப்பார், அந்த மாதிரி போட்டு ஓஹோன்னு நடத்துனாங்க. இதெல்லாம் ஹோல்சேலும் பண்ணிட்டு இருந்தாங்க. கிச்சன் செல்லாரும் வேர்ல்டு ஃபேமஸ்ஸு. மவுண்ட் ரோட்லேருந்து இப்போ கீதா காஃபி சென்டர்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடம், அந்த இடம் தான் இவங்க இருந்தது. அப்போ வந்து என்னாச்சு, ஒரு ஸ்டேஜில் இவங்க ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த கம்பெனி காலி. இப்போ இந்தியாவில் இல்லை, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கான்னு தெரியல எனக்கு. அதனால் ஃப்ரான்ச்சைஸில் எனக்கு நம்பகம் இல்லை வேணான்னு. அப்புறம் ஒரு கனடா பிரான்ச் மட்டும் நான் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறேன், யார் அவ்வளோ தூரம் போகிறது வருது அப்படின்னா, சரி எனக்கு உடன்பாடு இல்லை, நீ பண்ண அப்புறம் ஏதோ சில பிரச்சனைகள் வந்து அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த கடையை. அப்புறம் இப்போ வந்து அங்கே பிரான்ச்சை வச்சாங்க. இவங்க மேனேஜ்மெண்ட்டு ஒரு நல்ல மேனேஜர், ஒரு பஞ்சாபிக்காரர், அவர் கமல் டாண்டன்னு, அந்த கிராண்ட் ஆர்டர் தான் செலக்ட் பண்ண அவரை. அந்த ஊரில் இருந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் இந்தியாவில் இருக்குன்னு ஆசைப்பட்டு வந்தார். அப்போ இந்த ஃபாரின் இது பூரா அவர்கிட்ட பிடிச்சிட்டாங்க. இப்போ இடம் பார்க்குறது, கொள்வது, பாரக பேசுறது, பிரான்ச்சுக்கு ஆள் செலக்ட் பண்ணிட்டு பூரா அவர் பார்த்துப்பார். ஓவராலாக சன் பார்த்துட்டு இருந்தேன். எந்த இடத்துலையும் வந்து இந்த தரம்ன்றதுல வந்து ஒரு காம்ப்ரமைஸ் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். காஞ்சிபுரத்தில் தொடங்கி இன்னைக்கு உலக நாடுகளில் எல்லாத்துலேயுமே பிரான்ச்சஸ் வச்சு உங்களோட நேர்காணல் பண்றது ஒரு கலாச்சாரத்தினுடைய பயணத்தையே நேர்காணல் செஞ்ச மாதிரி இருக்கு. உங்க பயணம் அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி. அதை ஏதோ நாங்கள் ஒரு பொற்குடத்துல கொண்டு போற முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். நிறைய கருத்துக்கள் இருந்து இன்றைய சமூகத்திற்கு தேவையான பல அனுபவங்களை நீங்க பகிர்ந்துருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப சந்தோஷம். இது வந்து இளைஞர்களுக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில் உபயோகமாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில இன்னும் ஒரு ஆளுமையோட நம்ம சந்திக்கலாம்.